பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ஐயோ தங்கம், நீங்க ஏன் கோவமா இருக்கீங்க? அவன் அழுதுட்டு இருக்கான், அவன் கிட்ட ஏன் அழுறேன்னு கேட்காம தங்க ஏன் கோவமா இருக்கன்னு அவகிட்ட கேக்குற? அறிவு இருக்காடா உனக்கு? டேய் ஏன் அழுறான்? குத்துனாளா? ஏடி யாரா இருக்கத பாரு. ஏடி எதுக்கு அவனை அடிச்ச? இப்ப என்கிட்ட வந்து கத்துவாளே. ஏ தங்கம், எதுக்கு தங்கம் அவனை அடிச்ச? என் புள்ள அடி வாங்கிட்டு இருக்கான், நீ அவளை போய் தங்க வயிறங்கற? ஏ இருடி, எதுக்கு அடிச்சான், என்ன அநியாயம் நடந்ததுன்னு விசாரிப்போம். ஐரா, குட்டிக்கு என்ன ஆச்சு? ஆமா உனக்கு மட்டும் இந்த வீட்ல ஸ்பெஷலா எதுவும் வாங்கி கொடுக்கல, அவனுக்குன்னு ஸ்பெஷலா எதுவும் வாங்கி கொடுக்கல. அவனுக்கு வாங்கி கொடுக்கிற காரை எல்லாம் நீ எடுத்து உடைச்சு வச்சிருக்க. அவன் உன்கிட்ட ஏன் உடைச்சேன்னு கேட்டாலே போதும், உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த வீட்டு ஆம்பளைங்க 2 பேரும் இருக்காவ. நல்ல வேலை இந்த தடவை என் தலை மட்டும் உருளல, அண்ணன் தலையும் சேர்ந்து உருள்றதுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா கம்பெனிக்கு ஆள் கிடைச்சிருக்கலாம். யாரா மூஞ்சி அப்படி வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கலாம். ஏ ஜிலோ, என்னடி இது அநியாயமா இருக்கு? கோபம் சந்தோஷம் எல்லாம் வெளிப்படுத்துறதுதான் குழந்தைங்க. உனக்கு கோபமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சந்தோஷமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அழுகையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி என் பொண்ணு இருக்கணும்னு நினைக்கிறியா? அவ இப்ப கோபமா இருக்கான், அதனால அவன் முகம் அப்படிதான் இருக்கும். மவன ஓங்கி ஒன்னு விட்டேன்னு வச்சுக்கா, பொல்லுக்குலாம் கலண்டறான். ராட்சசி ராட்சசி, புருஷனை பேசுற மாதிரியே பேசுறான். நான் அமைதியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் தப்பு எங்க மேல அப்படிங்கறதுனாலதான். சரி சமாளிப்போம். அதுதான் நாங்க தான் சொல்லிருக்கோம்ல தங்கம், 2 பேருக்குமே எல்லாமே பொதுவானதான். இப்ப தங்கச்சி பிறந்திருக்கா, தங்கச்சி விளையாட ஆரம்பிச்சதுக்கு பிறகு இதெல்லாம் தங்கச்சி எடுத்து விளையாடலாம்னு சொல்லிருக்கோம்ல. கேர்ள்ஸ் விளையாடுறதா? நீ கேர்ள் மாதிரி எங்கயாவது நடந்துக்கிறியாடி? எப்ப யார வெட்டலாம் எப்ப யார குத்தலாம் தான் இருக்க. ஏய் கத்தாத கொஞ்ச நேரம். நான் தாண்டா கத்துறேன், அவ கத்துறது உனக்கு கேக்குதா? இவன் ஒருத்தன் இப்ப ஏன்டா அழுறான்? என்னது அப்படிதான் முறைப்பியா? ஏன் ஜில்லு ஜில்லு இரு இரு விசாரிப்போம். என் தங்கம் ஏன் அடிச்சீங்க? அவன் சும்மா விளையாடுறதுக்கு தானே வந்தான். தங்கமா தங்கம், இவன் வச்சு கொடுக்கற இலக்கம் தான் எல்லாம். உடைச்சிருவானா? அதுக்கு உடைச்சாதானே நீ அடிக்கணும். எப்படி காரணம் சொல்லுதுன்னு பாரு. உடைக்க கூடாதுல, அதான் உடைக்கிறதுக்கு முந்தைய அடிச்சிட்டாளாம். மாமியாக்காரி, சரியான மாமியாக்காரி. என் பிள்ளை அடிச்சு அடிச்சு கொன்றுவா போல இருக்க. இவன் வேற இன்னமும் கொஞ்சம் ஆள ஆரம்பிச்சிருவான். இங்க பாரு. ஏய் இப்ப எனக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? அவ செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல தற்காப்புக்காக சில விஷயங்கள் செய்யறது தப்பே இல்ல. அப்படியே ஓங்க ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கா, அது பாவம் போல இவளை பார்த்து பயந்து இருக்குடா. உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுதுடி, அது சொன்னா இன்னமும் கொஞ்சம் திட்டுவியே. தற்காப்புக்காக உன் பொண்ணுக்கு தற்காப்பு கலையெல்லாம் நீ சொல்லி கொடுக்காத. நீ இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததே போதும். அவளுக்கு 25 வயசு ஆனாலும் எதிரில நிக்கிறவனா 2 போடு போட்டுட்டு வந்துருவா. வரணும்ல. இப்ப ஒன்னே எடுத்துக்கா, கோவப்படுறனாலும் ஒரே மாதிரி தான் பாப்ப, சிரிக்கணும்னாலும் ஒரே மாதிரி தான் பாப்ப, அழணும்னாலும் ஒரே மாதிரி தான் மூஞ்ச வச்சிருப்ப. ஆனா என் பொண்ணு அப்படி இல்ல பத்தியா? அறிவு கட்டவன், அறிவு கட்டவன். ஏடி இந்த வீட்ல எங்கயாவது உன் பேரை மட்டும் எழுதி வச்சிருக்கா? தூரப்போ தூரப்போங்கற. இப்படி என்னமா கொடுமைப்படுத்துறடி நீ? அது ஒரு வார்த்தை பேசுதா? என் குழந்தைய போட்டு இப்படி எல்லாம் திட்டிட்டே இருக்க. இங்க பாரு, 2 அடி அடிச்சா கூட அதை தாங்கிக்கலாம். ஆனா இப்படி வார்த்தையை விட்டேன்னு வச்சுக்கோ, அவளால தாங்கிக்கவே முடியாது. இதெல்லாம் பார்த்து பார்த்து வளரும் போது அவ மனசு வளர்ந்ததுக்கு பிறகு நொந்துராதா? இல்லடி வருத்தப்படுவாளாம், மம்மி நம்மள அப்போ அப்படி திட்டினாங்களே இப்படி திட்டினாங்களே அப்படின்னு. நீ வேணா பாருடா, இவ வளர்ந்ததுக்கு பிறகு இவளால நீ லோன்னு அலையலனா பாரு. பொடி ஐரா, நீ ஒன்னும் கோவப்படாத செல்லம்.
ஆரியன் உன் விளையாட்டெல்லாம் உடைக்க மாட்டான். அடி கொடுத்துட்டே இருக்கவள தங்கம் வைரான்னு கொஞ்சுங்க. அடி வாங்குறவன கண்டுக்காதுங்க. நீ ஐரா எதுனா தப்பு பண்றதுக்கு முன்னாடி தண்டிக்கிறதுக்கு ரெடியா இருப்ப. நான் அவளுக்கு செல்லம் கொடுக்குறேன். மத்தபடி எனக்கு ஐராவும் ஆரியனும் ஒண்ணுதான். என்ன பெண் குழந்தையா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பாசம் அதிகம். இன்னொன்னு என் பொண்ணு உன்னை போல வளரும் போது இப்படியே உருன்னு அமைதியா இருக்காம வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நிக்கணும் தானே. ஐயோ ஜில்ல இப்ப ஒன்னே எடுத்துக்கா. நீ உன் அம்மா வீட்ல இருந்து எனக்கு பொண்டாட்டியா வரது வரைக்கும் கோபம் சந்தோஷம் சிரிப்பு எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் காட்டுவேன். இப்ப பாத்தியா என்கிட்ட வந்ததுக்கு பிறகு நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து நீ ட்ரெயின் ஆக்கி சிரிக்கணும் நான் சிரிக்கிறேன் அழன நான் அழுறேங்க பாரு. இப்ப பாத்தியா கோவப்படுறேன்னா கோவப்படுறேன். உன்னை எப்படி ட்ரெயின் பண்ணி விட்டுருக்கனோ அதே மாதிரி என் பொண்ணை இப்ப ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் உடைச்சிட கூடாதுங்கிறதுக்காக அடிச்சா பாத்தியாடா. ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வந்து இருக்குடா. ஒரு நாள் இவள மரத்துல கட்டி அடி அடின்னு அடிக்கலன்னா பாரு. அதுக்குதான் பாக்கட்டும். அவ திட்டுறதுக்கே அவ பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்கா. அடிச்சுதான் பாக்கட்டா. நீ என்ன கிளிக்கிற நான் பாக்குறேன்டி. பாத்தியா என் பொண்ணு எவ்வளவு தைரியமா வளர்ந்துருக்கா அப்படின்னு. ஒரே ஒரு ஃப்ரீ அட்வைஸ் பண்ணட்டுமா? என் கொன்னு முன்னாடி நிக்காம எங்கயாவது ஓடிடு. ஏய் நர்த்து போன வாரம் உனக்கு காய்ச்சல் வந்துட்டேன். மொத ஆளா மம்மியை நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு போனாலாம். இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. பொண்ணுங்கள தைரியமா தான் வளர்க்கணும். என் பொண்ணா நான் கரெக்டா தான் வளர்க்குறேன். தங்கமே எதுக்காவது கண்டிக்கிறானா அவள? நீ கண்டிக்கிற எல்லாம் அதான் நானும் கண்டிக்கணுமா இதெல்லாம்? என்ன விட அறிவாளியா இருக்கா? எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னடி சந்தேகம்? இவ ஏன் வயித்துலதான் பிறந்தாளா இல்லனா வேற யாருக்கும் பிறந்த குழந்தைய என்கிட்ட மாத்தி கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. எனக்கு இருக்க கேரக்டர்ல ஒண்ணு கூட உன் பொண்ணுகிட்ட இல்லடா. ஒத்துக்கிட்டியா? அதான் எனக்கு வேணும். எனக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த டாக்டர் இப்ப சென்னையில இருக்காங்க. நான் தேடி போயாவது இவ எனக்கு தான் பிறந்தாளா இல்லனா குழந்தை மாத்தி வச்சிட்டீங்களான்னு போய் கேட்க தான் போறேன். எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. என் பொண்ணே தான் இது. அடச்சே. என்ன சொல்றீங்க? பசிக்குதான். எங்க பட்டுக்குட்டிக்கு பசிக்குதான். அச்சோ பசிக்குதான். இசை எங்க போனா? அம்மா கூப்பிடுவோமா? கூப்பிடுவோமா? இன்னைக்கு எங்க செல்லக்குட்டிக்கு பேர் வைக்க போறாங்களா? என்ன பேர் வைக்க போறாங்க? சொல்லலையா உங்ககிட்ட? இசை கிட்டயும் சாம் கிட்டயும் கேட்டுருவோமா? எங்க பட்டுக்குட்டிக்கு என்ன பேர் வைக்கிறீங்கன்னு கேட்டுருவோமா? நம்ம பேசியது அவளுக்கு புரியாது, அவ பேசியது நமக்கு புரியாது. ஆனால அவ சும்மா சத்தம் போடுறது கூட பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அப்படியே என் சாம உரிச்சு வச்சிருக்க. மித்ரா இப்ப வந்தாள்னா அத்தான மட்டும் இல்ல இசையும் உரிச்சு வச்சிருக்கு. ரெண்டு பேரையும் மாதிரி தான் இருக்கா அப்படின்பா. சாம் போதும். ஏய் ஈராமு நீ ஒண்ணு பண்ணு. நான் இந்த பிளேட்ஸ மொத்தத்தையும் புடிச்சு வச்சிருக்கேன். நீ அப்படியே ஒரு சுத்து சுத்த. எந்திரிடா முத. போதும் சாம் போதும் எந்திரி. 2 ஸ்டெப் நடக்கிறதுக்கு முந்தைய இன்னமும் கலைஞ்சு கலைஞ்சு போகும். அதுக்கு கொஞ்சம் தேய்ச்சி விட்டா கொஞ்ச நேரமாவது நிக்கும்ல. நான் என்ன சின்ன பொண்ணா? குழந்தை பிறந்து வயசாயாச்சு. எனது வயசாயிட்டான். ஆமா கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்தாச்சு. இனிமே எப்படி இருந்தா என்ன வேண்டாம்? யார் பார்க்க போறா? ஏய் நான் பாக்கணும்டி. உனக்கு கல்யாணம் ஆன உடனே இந்த ஒரு டயலாக் அடிச்சு விட்டுருவீங்க. நான் கூட என் பொண்டாடி பரவாயில்ல இந்த டயலாக் அடிச்சு விடலையே நினைச்சிட்டே இருப்பேன். ஆரம்பிச்சிட்டேலாம். லூசு பயலை. சொல்லுங்க பொண்டாட்டி. அப்போ உனக்கு பொண்டாட்டி மட்டும்தான். இப்போ உன் பிள்ளைக்கு அம்மாவா ஆயிட்டேன். இனிமே எப்படி இருந்தா என்ன? நோ 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 பேபி. இங்க பாராமோ இனிமேதான் நீ அழகா இருக்கணும். ஏன்னா நான் பாத்துட்டே இருக்கணும்ல. ஏன் தோரா நான் மொக்கையா இருந்தா பாக்க மாட்டீங்களா? அப்பவும் பாப்பேன் தாண்டி. இருந்தாலும் இந்த டயலாக் சொல்ற பத்தியா இனிமே யார் பார்க்க போறா? அம்மாவா ஆயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்ற பத்தியா நீ இப்படி பேக் கணக்க கிளம்பி போய் நான் வேற ஹேண்ட்ஸமா இருக்கேன். யாரு? நான் தாண்டி பொண்டாட்டி. நம்ம 2 பேரும் ஒன்னா போகும்போது நீ ஆண்டி மாதிரி இருப்ப. போற வர பொண்ணுங்க எல்லாம் இந்த பையன் அழகா இருக்கானேன்னு சொல்லிட்டு என்ன கரெக்ட் பண்ணிட்டா. அப்புறம் நீ பாவம்லாம். அதனால நான் பியூட்டியா இருக்கேனா நீயும் பியூட்டியா இருக்கணும். அறிவு கட்டவன ஒரு பிள்ளைக்கு அப்பன மாதிரியாடா பேசுறேன். ஐயோ அம்மா ஒரு ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்லடி. அந்த ரியாலிட்டி உனக்கு தெரியப்படுத்தணும்ல. நல்ல ரியாலிட்டி. நெய்ம் உனக்கு பிடிச்சிருக்கு தானே? சாம் உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். பெண் குழந்தை பிறந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது நீதான். அது மட்டும் இல்லாம ராத்திரி எல்லாம் நான் நல்லா தூங்குறேன். பசிச்சா மட்டும் என்ன எழுப்புறேன். உன் பொண்ணு பகல ஃபுல்லா நல்லா தூங்கிட்டு ராத்திரி அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்கா. அங்க எங்கேயுமா தூக்கிட்டு நடக்கிறத நீதான். அதுக்குன்னு எனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? எனக்கு பிடிச்சிருக்குடா நல்லா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல நம்ம 2 பேரோட பேரும் வருதுல்ல அதனால ரொம்ப பிடிச்சிருக்க. செல்லம் கொஞ்ச நேரத்து போதும்.
அதனால உன் மேல நான் கோவமா தான் இருக்கேன். ஏண்டி? முந்தியெல்லாம் நான் மட்டும்தான் உனக்கு முக்கியம். ஆஹா, ஆனா இப்போ நான் உனக்கு முக்கியமாவே இல்ல. அப்படியா? எனக்கெல்லாம் அப்படி எதுவும் தெரியல. ம் அப்படியே நடிக்காதனா. பாப்பா பிறந்ததுல இருந்து உனக்கு நான் முக்கியமே இல்ல. எப்பவும் அவளையே மடியில தூக்கி வச்சிருக்கேன். முந்தியெல்லாம் தூங்கும்போது கூட என்ன தனியா விட மாட்டேன். என்னதான் ஹக் பண்ணிட்டு தூங்கணும் உனக்கு. இப்போ உனக்கு உன் பொண்ணு மட்டும் போதும்ல. அம்மோ, நீயே முக்கியம் தாண்டி எனக்கு. அவ சின்ன குழந்தை இப்ப எல்லாம் வந்திருக்கா, அதனால அவளை பார்த்துட்டே இருப்பேன். கேப்ல என்ன மறந்துடுவீங்க. என்னடி, என் உலகமே நீங்க 2 பேரும் உனக்கு தெரியாதா? ம் எல்லாம் பேச்சுல மட்டும்தான் இருக்க. என்னமோ கொஞ்ச நாள் கூட போகும்போது எல்லாம் பாப்பா மட்டும்தான் உனக்கு. ஏ லூசு, எனக்கு நீயே முக்கியம். ம் என் நிஜமாடி. தெரியும். நாங்க சும்மா பேச்சுக்கு அப்படி சொல்லிப்போம். என்னை விட உனக்கு உன் பொண்ணுதான் முக்கியம் சொல்லிப்போம். ஆனா அதுல கூட எங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அப்படியா? ம் நமக்கு பாப்பா பிறந்ததுக்கு பிறகு இன்னமும் ஏதோ ஒரு புது உலகத்துல இருக்க மாதிரி இருக்கலாம். ஆமா இல்லையா பின்னா, இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் உங்க ஆபீஸ்ல உள்ள எல்லாருக்கும் பெருசா விருந்தெல்லாம் வச்சிட்டீங்களா? ஆமா, என்ன பெரிய விருந்து. நீதான் பாதியிலே கிளம்பிட்டேன். காலையில 5 கால் பண்ணான். அட நம்ம ஆளு. எருமை, உனக்கு குழந்தை இருக்கு, அதுவும் பெண் குழந்தை. இந்த மாதிரி நக்கல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. சரிம்மா சரி. உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்? பாப்பா பிறந்தத ரொம்ப ஆசைப்பட்டிருக்கா வரணும் அப்படின்னு. ஆனா துபாய் மாப்பிளைக்கு லீவு கிடைக்காததுனால வர முடியல. அவளுக்கு என்ன கொடுத்து வச்சு வாழ்க்கை, அப்படியே போய் துபாயில செட்டில் ஆயிட்டா. சரி கிளம்பலாமா? சரி. அத்தை வாங்க, ரெடி ஆயிட்டீங்களா? இங்க பாரு இசை, உன் பொண்ணு ஒரே கதை. இல்லனாலே பாட்டிங்க எல்லாம் இங்க வந்தா உங்களுக்கு வர வேலை இருக்க போறது இல்ல. 2 மருமகளுங்களும் தான் உங்களை பாத்துக்கிட்டாவ. நீங்க வரத 2 பேர பிள்ளைங்களையும் கொஞ்சிறத சரியா இருக்கும். இப்ப புதுசா இன்னொரு குழந்தை. யார வேணாலும் இப்ப எல்லாம் கையில பிடிக்கலாம், ஆனா உங்களை தான் கையில பிடிக்கவே முடியாது. எங்களுக்கு வேற என்னடா சாம் வேணும்? இது போதாதான்? இருடி இசை, இப்ப சிரிச்சுட்டே இருப்பா. திடீர்னு பசிக்குதுன்னு அழுறாளோ என்னமோ. இப்ப நான் அத பால் குடிச்சா, அதுக்கு பிறகுதான் அவங்க கிட்ட வந்து கொடுத்தேன். அப்படியா? சரிம்மா. பட்டுக்குட்டி, உங்களுக்கு இன்னைக்கு பேர் வைக்க போறாங்க. ஏன்னா உனக்கு பேர் வைக்கிறதுக்கு நீ ரெடியா? நாங்களும் ரெடியா இருக்கோம், நீங்களும் ரெடியா? என்ன இசை, நைட்டு ஃபுல்லா தூங்கலையா? யாருமா இவளா? ஆமாதான், ரூம்ல இருந்து ரொம்ப நேரமா குழந்தை அழுத சத்தம் கேட்டுட்டே இருந்தலாம். அதான் இசை வேற தூங்கி இருக்கவே மாட்டா. யாரு இவா? ஆமாதான், எப்படியும் குழந்தைய பாத்துக்கணும்ல. உனக்கு தெரியாது. இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப லொல்லுதான். என்னைக்கு நைட் இசை முடிச்சிருந்தா குழந்தைக்கு பஸ்டா மட்டும் எந்திரிப்பான். என் பொண்ணு ஃபுல்லா பாத்துக்கிறது நான் தான். இதுல அவ நைட்டு ஃபுல்லா தூங்கலையாம். அண்ணே, இம்சைக்கு ஒண்ணுனா இவன் முன்ன வந்து நிப்பா, இவளுக்கு ஒண்ணுனா அவங்க முன்ன வந்து நிப்பாங்க. நமக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் அடிச்சுப்பமே தவிர இவங்க 2 பேருக்குள்ளே எப்பவும் அடிச்சுக்க மாட்டாங்க. டேய், நாங்க அடிச்சுக்காம இருக்கிறது வரைக்கும் தான் நீங்க ஒத்துமையா இருக்க முடியும். நாங்க அடிச்சுக்கிட்டோம், நீங்களும் அடிச்சுக்க வேண்டியதான். ஆமா, அதுவும் மனசுல இருக்கட்டும். நீ என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்க? நான் நிலானின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். உன் பேரு நிலாக்ஷா, அதனால நீ நிலானின்னு யோசிச்சிருக்க தானே? நிலானி நல்லா தானே இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆனா அத்தையும் மாமாவும் வேற பேர்ல யோசிச்சு வச்சிருப்பாங்க. அவிய சொல்லிய பேரை வைக்கட்டும். ஆனா நான் அவளை நிலானின்னு தான் கூப்பிடுவேன். ஸ்னோ, நீ என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்க? நானா? நீதான். நான் என் ஃப்ரெண்ட் பேரு நேஹா. சரி, அதனால நேஹான்னு பேர் வச்சிருக்கேன். உன் ஃப்ரெண்ட் பேரு நேஹாங்கிறதுனால நேஹான்னு பேர் வச்சிருக்கியா? நீ புதுசா ஒரு பேர் யோசிக்கவே இல்லையா? எனக்கு நேஹா பேர் தான் பிடிச்சிருக்கு. ஐயா, ஏற்கனவே உன் ஃப்ரெண்ட் தொல்லை தாங்க முடியல, இதுல நீ வேற நேஹான்னு பேர் வச்சிருக்க. அவளை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்காது. உனக்கு ஏன் பிடிக்கணும்? எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போனதுல இருந்தே சும்மா சும்மா அந்த நேஹா என் கிளாஸுக்கு வந்து இது ஸ்னோலியோட அக்கான்னு எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்துட்டே இருக்கா. அப்ப நான் நீயே இனிமே என் கிளாஸுக்கு வராத. இதோட கிட்ட இப்ப யாராக பியார் வைக்க சொன்னதே? ஏன் மக்கா, உங்களோட கிட்ட எல்லாம் யாரும் பியார் வைக்கிறதுக்கு சொல்லலையே. இந்த பியார் எல்லாம் எப்பளாக யோசிச்சியா? பாட்டி, பாப்பாக்கு பேர் தானே வைக்காத, அதான் நாங்களும் பேர் யோசிச்சிருக்கோம். எந்த பேர் நல்லா இருக்கோ அந்த பேரை தான் மாமாவும் அத்தையும் வைப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதம்மா. அவியலே வரிய கணக்கா காதலிச்சு கல்யாணம் பண்ணவியா? மண்டையை குடஞ்சி மண்டையை கழுவி அவியலுக்கு 2-3 பியாரை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அததான் போட போறாங்க. ஐயோ, ஒருவேளை உன் அப்பன்காரன் எதனா பியார் யோசிச்சிருந்தான்னு வச்சுக்க. அப்படி ஏதாவது யோசிச்சிருந்தானா சாமு, உன் அப்பன்காரன் யோசிச்சிருக்க பியாரையே குழந்தைக்கு வச்சிருவான். அந்த அளவுக்கு அவிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆனா இவன் தான் குழந்தைக்கு பியார் வைக்கிறத நீயே செலக்ட் பண்ணன்னு சொல்லிட்டானே. அதனால உன் மாமன்காரன் மண்டையை குடஞ்சி அவன் பொண்டாட்டி மண்டையும் கழுவி அவனா ஒரு பியாரை யோசிச்சிருப்பான். அததான் வைப்பான். ஐயா, மாமா எல்லாம் அந்த காலத்தால. யாரங்க சாமு அந்த காலத்தாளா? அதனால பழைய பேரா வைப்பாவ. நந்தினி, பூஜான்னு வைப்பாவ. நாங்க புது பேர் வச்சிருக்கால, இந்த பேர் சொல்லி தான் நாங்களும் கூப்பிட போறோம்.
நந்தினி பூஜா யாரு? சித்தப்பா. என்னப்பா? சாம் சித்தப்பா பாப்பாக்கு நந்தினி பூஜான்னு பேர் வச்சாங்கல்ல, நாங்க நந்தினி பூஜான்லாம் கூப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம். சாம் நந்தினி பூஜான்னா பேர் வைப்பான்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நாங்க எல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளே. அம்மாடி அம்மா, இவங்களுக்கு 17 வயசு ஆயிடுச்சு. இந்த காலத்து பிள்ளைகளு. சித்தப்பா, என்னப்பா? உங்க பேர் அருண்ங்கிறதுனால உங்க பாப்பாக்கு அருணான்னு பேர் வச்சிட்டியா? இதே மாதிரி சாம் சித்தப்பா சேமியான்னு பேர் வச்சிட்டா? ஏடி வாயை குறைக்கவே மாட்டியா? இல்ல சித்தப்பா, நான் சொல்றது கரெக்ட் தானே? நியாயம் தானே? ஆமா ஆமா, நீ சொல்றது நியாயம்தான்ப்பா. பேர் வைக்க இடத்துல சாம் சித்தப்பா வந்துட்டு நாங்க சாம சேர்த்திருக்கோம், அதனால சேமியான்னு வச்சிட்டாங்கன்னா எங்க மாதிரி பாப்பா வளர்ந்ததுக்கு பிறகு அட்டெண்டன்ஸ் சொல்றதுக்கு மேடம் பேர் கூப்பிடுவாங்க. அப்ப பாப்பாவை சேமியான்னு கூப்பிட்டா அவ மனசு தாங்குமா? அதான் இந்த காலத்து பிள்ளைகள் நாங்க எல்லாம் கூடி சேர்ந்து யோசிச்சு நேகா நிலானி அப்படின்னு இப்ப உள்ள பேரா பாக்கும். நேத்துக்கு சாட் ஜிபிடில நான் கூட பாத்திருக்கேன் பேரு. சாட் ஜிபிடியா? நீயா நிலாக்ஷா? என் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் எதுனா ஆட்டை போடணும்னா எங்க அம்மா அங்க இருந்து தானே ஆட்டை போட்டு தராவ. அதான் நானும் சாம் சித்தப்பாக்கு பாப்பாக்கு அங்க இருந்து ஆட்டை போடலாம்னு பார்த்தேன். நிலாக்ஷா ரிலேட்டடா பேர் கேட்டதா நிலானின்னு பேர் தந்தது. ஐயா, அப்ப இது கூட நீயே யோசிச்சது இல்லையா? இதுக்கு நேஹா நல்லா தான் இருக்கு. போடி வந்துட்டான். இங்க பாருங்க சித்தப்பா, சாம் சித்தப்பா மட்டும் சேமியான்னு பேர் தூக்கிட்டு நின்னாவ. இது யாராவது சேமியான்னு பேர் வைப்பாவளா? வைப்பாவா? நீங்க எல்லாம் அந்த காலத்து ஆளுங்க எல்லாம். இந்த செல்வ சொல்ல அந்த காலத்துல உள்ள ஆளுங்க, நாங்க எல்லாம் அந்த காலத்துல உள்ளவியலாம். உங்க யாரையும் நம்ப முடியாது. சாம தொட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சேமியான்னு பேர் வச்சாலும் வைப்பியா? ஐயோ நிலாக்ஷா, யாரும் சேமியான்னு பேர் வைக்க மாட்டாவ. சேமியான்னு பேர் வைக்கலனா சௌமியா, சானியா இப்படின்னு பழைய பேரை எடுத்துட்டு வந்துடறாங்களா? அதான் நாங்க எல்லாம் குரூப் ஃபார்ம் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கோம். சித்தப்பா மட்டும் சேமியான்னு பேர் வைக்கட்டும். மம்மி, பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாம்? பாப்பாக்கு அத்தையும் மாமாவும் பேர் வைப்பாங்கடா. என்ன பேர் வச்சிருப்பாவ? உனக்கு அவ்வளவு அக்கறைனா ஓ அத்தை பொண்ணுக்கு நீ ஒரு பேர் யோசி. நான் ஒரு பேர் யோசிச்சிருக்கனே. வர்றா. டேய், 3 வயசுல நீ என்ன பேரடா யோசிச்சிருக்க? இனியங்கா. இனியங்கா ஏங்க, அவன் பேருக்கு மேட்சிங்கா அவளுக்கு இனியங்கான்னு பேர் வச்சிருக்கான். யார் அத்தான் உள்ளாடி? நான் மாமா பொண்ண கல்யாணம் பண்ண மாதிரி வளர்ந்ததுக்கு பிறகு அவருக்கு ஐடியா இருக்குமோ என்னமோ. எச்சி லூசு. அவன் என்னமோ குழந்தை மேல இருக்கிற அக்கறையில, அது மட்டும் இல்ல கீழே நிலாக்ஷாஸ்னோ மயு எல்லாருமா சேர்ந்து சாம் மாமா குழந்தைக்கு சேமியா கீமியான்னு பேர் வச்சிட போறவ. அதனால நம்ம புது பேரா யோசிப்பான்னு புது பேரை யோசிச்சுட்டு இருக்காவ. உங்க பையன் இவ்வளவு நேரம் அங்கதான் நின்னான். தத்தக்க பித்தக்கா நீங்க நடந்து வரும்போதே நினைச்சேன் ப்ரூஃப் பண்ணிட்டான்ல உங்க ரத்தானு. ஒருவேளை அவனுக்கு வளர்ந்ததுக்கு பிறகு ஐடியா இருந்ததுன்னா இனியன் இனியங்கா நல்லா இருக்கும்ல. பிரியங்கான்னு வச்சா கூட சரிங்க. இனியங்கா, அது என்ன இனியங்கா? இது என்னடா இனியங்கா? இனியங்கா எப்படி பாயிண்ட் பிடிக்கிறான் பார்த்தலாம். உங்க அப்பனுக்கு தப்பாம இருக்க பாரு. ஏ கேப்ல என்ன வச்சு பந்தாடிட்டு இருக்க? நான் பந்தாடலப்பா, ஆனா அவன் கரெக்டா ப்ரூஃப் பண்றான்ல. நீங்க என்னடானா வளர்ந்ததுக்கு பிறகு அவன் என்ன பண்ணணும்னு இப்பவே பிளான் போட்டு கொடுத்துருவீங்க போல. ஏன் என் தங்கச்சி பொண்ணு மேல அவன் ஆசைப்பட்டான், நான் கட்டி வைக்க போறேன். எப்படி? உங்க ஃப்ரெண்ட் மேல உங்க தங்கச்சி ஆசைப்பட்டா கட்டி வச்சிட்டீங்க. அதே மாதிரி வளர்ந்ததுக்கு பிறகு உங்க தங்கச்சி பொண்ணு மேல உங்க பையன் ஆசைப்பட்டான், தோர கட்டி வச்சிருவீங்க தானே? டெஃபினெட்லி நோ ஆப்ஷன். ஹலோ அம்மாவா நான் ஒத்துக்கணும் அதுக்கு. பொடி, என் பையன் மட்டும் என் மருமக மேல ஆசைப்பட்டான். அவனை நானும் சேர்ந்து எனக்கு மருமக பிறந்ததுக்கு தான் விருந்து வச்சோம். அதுவும் ஊருக்கும் ஆபீஸுக்கும் தான் விருந்து வச்சிருக்கோம். வளர்ந்ததுக்கு பிறகு மட்டும் ஆசைப்பட்டுட்டான்னு வச்சுக்கோ, அப்பா அப்பா உன் தங்கச்சி பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படி கேட்டுட்டான், இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே விருந்து வைக்கிறேன்டி. நீங்க எல்லாம் ஒரு அப்பா, நல்ல மாமா. போதும் காப்பி குடிச்சியா? எப்பா இவனோட அக்க போருக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. டேய் மச்சான், ஏண்டா எனக்கு பெண் குழந்தை பிறந்ததுல நானும் நீயும் மட்டும் தான் சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு பெண் குழந்தை பிறந்ததுல நம்மளை விட உன் பையன் சந்தோஷமா இருக்கான் போல. ஏன் மச்சான், என் பையன் சந்தோஷப்படக்கூடாதா? எனக்கு டபுள் சந்தோஷம்டா. அடச்சி, இவனுங்க ரெண்டு பேரும் அப்பனுங்க. இவளுக்கு வயிற்றுச்சல பத்தியா? இவளுங்க கிடக்காளுங்கடா. டேய் மச்சான், என் பையன் உன் பொண்ணுக்கு பேர்லாம் செலக்ட் பண்ணிருக்கான். பேர் செலக்ட் பண்ணிருக்கானா என்னன்னு சொல்ல அதே வச்சிருவான். ஆமா ஆமா, இவர் வச்சிருவாரு அப்படியே. அது விட்டா வேண்டாம். பரவாயில்ல மச்சான், சொல்லு அவன் பேர் என்னது? என் மருமகன் பேரு இனியன், என் மருமகளுக்கு அவன் இனியன்கான் பேர் வச்சிருக்கான். டேய் மாப்ள, மாமா இனியங்கா நல்லா இருக்கலாம். சூப்பரா இருக்குடா. பாப்பாக்கு இனியங்கா வைப்பாமா? பாப்பாவா நீ இனியன்கான் கூப்பிட்டுக்கோ, நாங்க வேற பேர் வைக்கட்டுமா? நான் இனியங்கான்னு கூப்பிடலாமா? ஆமாண்டா மருமகனே, நீ இனியன்கான் கூப்பிடு. அப்ப சரி.
ஈவினிங் இனியங்கா பாப்பா சிரிக்கிறான். ஆராத்யா, மேடம் நல்ல வாய் பார்த்துட்டு இருக்கா. நீங்க ஆராத்யான்னு கூப்பிட்டாலும் அவளுக்கு கேட்காது. டிராவல் ஆரம்பிச்சாலே தூங்க ஆரம்பிச்சிருவா. கார்ல உட்காந்தே தூங்குவா. இங்க வந்ததுக்கு பிறகு அந்த தூக்கம் ஒட்டிக்கும். அப்படியே தூங்கிட்டே இருப்பான்னு நினைச்சான். கார்ல இருந்து இறங்குனதுமே அவ என்னமோ யோசிச்சுட்டே இருக்கா. குழந்தைங்க எல்லாம் அங்க இங்கமா ஓடிட்டு இருக்காங்கல்ல, விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அவ அததான் பாத்துட்டே இருக்கா. ஏன் ஆதி, நான் தான் இதே கலர்ல உள்ள ஷர்ட் போடுங்கன்னு சொன்னேன்ல. 3 பேரும் ஒரே கலர்ல இருந்திருக்கோம்ல. இப்ப பாக்கும்போது நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம். ஆனா நீங்க தான் சம்பந்தமே இல்லாத ஒரு ஷர்ட் எடுத்து போட்டிருக்கீங்க. ஏன்டி சம்பந்தமே இல்லாத கலர்ல ஷர்ட் போட்டான்? உன் ஃபேமிலில எல்லாரும் துரத்திடுவாங்களா? இந்த ஃபேமிலி யாரையும் துரத்த மாட்டாங்க. விஆர் ஃபேமிலினா அப்படி. திவ்யா கால் பண்ணி புலம்புன்னு புலம்பிட்டு இருந்தா. அப்படி என்னதான் சொன்னான்? திவ்யாவா, அவளுக்கு தான் குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, என்னாலதான் வர முடியாதுன்னு சொன்னான். அவ இந்தியால டாக்டர் படிச்சிட்டு இருந்தாள்னா உடனே வர வச்சிருக்கலாம். ஆனா உன் அண்ணன் தான் கனடாக்கு அனுப்பிட்டாரே. வேற ஆப்ஷனே இல்ல. இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் இழந்துதான் ஆகணும். இன்னைக்கு லீவ் போட்டிருக்காதி. பாப்பாக்கு பேர் வைக்கும் போது வீடியோ கால்ல அவளுக்கு எல்லாம் காமிச்சு கொடுக்கணுமா. அதுக்கு என்ன சிறப்பா பண்ணிருவோம். டேய், இனியாவது என் மருமகளுக்கு என்ன பேர் வைக்க போறீங்கன்னு சொல்லுங்க 2 பேரும். ஆமா தான், இனிமேலாம் எங்களால பொறுக்க முடியாது. தயவு செஞ்சு நம்ம வீட்டு குட்டி தேவதைக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்னமோ என்ன பேர் வச்சிருக்கோன்னு சொல்லிருவோமா? நீ தானடா தூங்காம உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்த, நீயே சொல்லிடு. யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கப்பா. என் பொண்ணுக்கு நாங்க வச்சிருக்க பேரு சாய்ஷா. தங்கச்சி பாப்பாக்கா சாய்ஷா பேர் வச்சிட்டாங்க. ஆமா அதான். என்ன மித்ரா? பேரு சூப்பரா இருக்கு சாய்ஷா. சாம்ல இருந்து சா, இசைல இருந்து இஷா. சூப்பரா இருக்கு. நல்ல வேலைடா சாய்ஷான் பேர் வச்ச. ஏன் மச்சான் சாய்ஷா நல்லா இல்லையா? டேய், சூப்பரா இருக்குடா. நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் சாம் மாமா அந்த காலத்து ஆளு. மாமா வர சாம்ல இருந்து தான் பேர ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவளே. பாப்பாக்கு சேமியா சௌமியான்னு வச்சிட போறவன். நம்ம புது பேரை யோசிச்சு வைப்போம்னு அவங்க ஆளாளுக்கு பேர் யோசிச்சு வச்சிருக்காவ. நல்ல வேலைடா சாம்ல இருந்து சாய மட்டும் எடுத்த. சாய்ஷா, என் அம்மு குட்டிக்கு பேர் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? என் செல்ல குட்டிக்கு பேர் வச்சிட்டோம் சாய்ஷா. மச்சான், நீங்க வேணா சாய்ஷான்னு கூப்பிட்டுக்கோங்க. ஆனா நாங்க ஃபேமிலியா இனியங்கான் தான் கூப்பிட போறோம். ஃபேமிலியானா புரியலடா. ஒரு 20 வருஷம் தாண்டினதுக்கு பிறகு உன் பொண்ணு உன் சட்ட காலரை புடிச்சு கேப்பா, ஏன்டா டாடி எனக்கு சாய்ஷான் பேர் வச்சீங்க, எனக்கு இனியங்கான் பேர் வச்சிருக்கலாம்ல, இனியங்கா பேர் தானே நல்லா இருக்குன்னு கேப்பா. அப்ப என்னடா பதில் சொல்ல போற? அப்படி கேட்டால்னா எப்படி கரெக்ட் பண்ணணுமோ அப்படி கரெக்ட் பண்ணிக்கிறோம். நல்ல அப்பா. நானும் அதே தான் சொல்றேன். நல்ல அப்பா நீங்க. இசையவ பார்த்துட்டு தானே இருக்கான். தொட்டில படுக்க வை. சாய் குட்டி, எல்லாரும் உன்னை சாய்சான் கூப்பிடுவாங்களா? நான் உன்னை இனியங்கான் கூப்பிடுறேனா? உனக்கு சாய்சா பிடிச்சிருக்கா, இனியங்கா பிடிச்சிருக்கா? இனியங்கா தான் பிடிச்சிருக்கா. அப்ப நீ பெரிய பிள்ளையா வளர்ந்ததுக்கு பிறகு எனக்கு சாய்சா விட இனியங்கா பிடிச்சிருக்குன்னு சொல்லனா? டேய் டேய், நான் தான் சொல்றேன் இல்லடா மச்சான். எனக்கு பொண்ணு பிறந்ததுல என்ன விட உன் பையன் தான் சந்தோஷமா இருக்கான் பாரு. அவ சந்தோஷம் தான்டா மச்சான், ஏன் சந்தோஷம்? அப்படின்னா மச்சான் உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷமோ? ஐயே, 2 பேரும் குழந்தைங்கடா. ஏன் நாங்களும் குழந்தைங்கன்னு தானே சொல்றோம். என் பையனுக்கு என் மருமக மேல பாசம் ஜாஸ்தி. இன்னும் கொஞ்ச நாளையில மேபி என் மருமகளுக்கும் என் பையன் மேல பாசம் ஜாஸ்தியா இருக்கலாம்ல. யாரு நீ? யாருக்கு மூக்குலயாவது குத்திட்டு வருவ? உன் அப்பையும் வந்து என் பின்னாடி ஒளிஞ்சுக்குவான். ஏண்டி? இல்லடா, உன் பொண்ணு அநியாயத்தை தட்டி கேட்கதான் நினைச்சிட்டு ஏதாவது குழந்தைங்க மூக்குல இடிச்சிட்டானா என் பையனா பொறுத்துட்டு இருப்பான். மத்தவங்க பொறுக்க மாட்டாங்கல்ல. என் பேரனையும் அடிச்ச, என் பிள்ளையும் அடிச்ச அப்படின்னு கோவப்பட்டு ஏதாவது பொம்பளைங்க வந்துட்டாங்கன்னா நீ என் பின்னாடி ஒளிஞ்சிப்ப. இதுதானே பண்ணுவேன். என் பொண்ணு அநியாயத்துக்கு தாண்டி எதிர்த்து நிப்பா. கேட்டோமா? இப்ப எந்த அநியாயத்துக்கு எதிர்த்து நிக்க போறானு? அதுதான் எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மா அப்பா தான் வச்சிருக்காங்க பாரு. நீ இப்ப இறங்கி எங்க ஓட போற? ஆமா, இனியனுக்கு உரிமை இருக்கு. இனியன் தங்கச்சி கிட்ட போய் இருந்து பேசலாம். உனக்கு என்ன? பாப்பா ஐரா வீட்ல தான் இருக்க போறான். ஆனா பாப்பாக்கு ஒண்ணு விட இனியன் தான் ஸ்பெஷல். சாய்ஷா நம்ம வீட்ல தான் இருப்பான். ஆனா பெரியம்மாவோட அண்ணா இனியன் அண்ணாவோட அப்பா எல்லாம் அப்பனா ஒண்ணு விட வளர்ந்ததுக்கு பிறகு சாய்ஷா இனியன் தான் முக்கியம்னு சொல்லுவான். அப்படி சொல்ல மாட்டான். அப்படி சொல்ல மாட்டான். நீ பாத்தியா? சொல்ல மாட்டான். அவளுக்கு அக்கா தான் முத. அவளுக்கு மாமன் பையன் தாண்டி முதையா இருப்பான். இவ வேற. அவளுக்கு ஐரா தான் முத. அவனுங்க 2 பேரும் என்னடானா எப்படி 2 பேரும் ஒண்ணு சேர்க்கலாம்னு இப்பவே பிளான் பண்றானுங்க. ஆனா மித்ரா, நீ கவலையே படாத.
உன் பொண்ணை இடையில புகுந்து பிரிச்சு விட்டுருவா. பாரு அங்க என்னடானா சேரதுக்கான பிளான போட்டு இருக்கானுங்க. உன் பொண்ணு என்னடானா இப்பவே எப்படி உள்ளால புகுந்து ஆட்டத்தை கலைக்கலான்னு பாத்துட்டு இருக்கா பாரு. அது என்னமோ கரெக்டா ஆதி. இவன் ஆராதி என்ன தூங்கலையா? எங்கயாவது கூட்டிட்டு போனாலே உடனே தூங்கிடுவாளே. குழந்தைங்க சத்தம் எல்லாம் கலக்கலான்னு கேட்டுட்டே இருக்கலாம். அதான் அவள நல்லா வேடிக்கை பாத்துட்டு இருக்கா. அது சரி. இவங்க எல்லாம் ராத்திரி ஃபுல்லா பாட்டு பாடுறவங்க எல்லாம். ஆமாண்டா, சாயிஷா கூட அப்படிதான். டே டைம் ஃபுல்லா தூங்குவா. இன்னைக்கு மட்டும் தான் எல்லாரையும் பார்த்ததுனால அவளுக்கு தூக்கம் கலைஞ்சி பாத்துட்டு இருக்கா. இல்லனா பகல்ல முழுக்க தூங்கிட்டு ராத்திரி ஃபுல்லா பாட்டு பாடிட்டு இருப்பா. ஐயோ, அப்ப இசை அக்கா பாவம் ஆச்சே. யாருமா? உன் அக்காவா பாவம்? அவ நல்லா இழுத்து மூடிட்டு தூங்குவா. அந்த அப்பாவி மனுஷன் காலையில ஆபீஸ்க்கும் போகணும், நைட் உட்காந்து குழந்தையும் தூக்கிட்டே திரிவாரு. அதுக்கு தானே ஆசைப்பட்டாரு. அப்படியே நடக்கட்டும். தும்மு குட்டி, டேய் போதண்டா, உன் முறை பொண்ணுதான். அதுக்கு நீ இப்படியா? மம்மி அவன் கொஞ்சிட்டே இருக்கான். அவன் முறை பொண்ணுடி, அவன் கொஞ்சிட்டு தான் இருப்பான். நீ கொஞ்சம் வாய் மூடு. அவனை தூர போ சொல்லுங்க. எனக்கு தங்கச்சி எல்லாம். நீ வாய் மூடுறீ. கீழே இறக்கி விடுங்க. இறக்கி விடுறீ. ஒழுங்கா வாய மூட்டு நின்று. இவ போய் இனியன் மூக்குல போய் குத்துறதுக்கா? நீ வில்லிய பெத்து வச்சிருக்க, அமைதியா நின்று. தங்கச்சி பாப்பாக்கு கைய பிடிச்சிட்டு இருக்கான். உன்னை விட அவனுக்கு தான் உரிமை இருக்கு. அப்பாக்கு அண்ணங்கிறதுனால உன் பெரியப்பா தங்கச்சி தான். ஆனா அவன் யார் தெரியல? இசை பெரியம்மாவோட அண்ணனோட பையன். சூப்பர். போதண்டா, எல்லா குட்டியும் நீ சொல்லிட்டேன். ஆர்த்தி விடுமா. இனியன் எப்பவும் சாக்ஷா கூடயா இருக்க போறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருவாவ. அவளை சாம் தூக்கிட்டு போயிருவான். என் மச்சான் இந்த சாக்ஷாங்கிற பேரை வைக்கிறதுக்கு ரொம்ப நாளா யோசிச்சிருப்ப போல. எனக்கு நம்ம நீ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னமே இந்த பேரை யோசிச்சு வச்சிருப்பேன்னு தோணுது. என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு எங்களுக்கு எங்கடா தெரியும்? நாங்க பேரெல்லாம் யோசிக்கவே இல்ல. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு யோசிச்ச பேர் தான். 2 பேருமா சேர்ந்து என்ன பேர் வைக்க போறாங்க நாங்க கூட கேட்கல. ஆனா அண்ணே பேரு சூப்பரா இருக்கு. நீங்க சாயிஷான் பேர் வச்சாலாம் எங்களுக்கு சாயின்னு கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கு. நீங்க சாயிஷான் கூப்பிடுங்க, நாங்க சாயின்னு கூப்பிடுறோம். என்னமோ அவங்க சாயின்னு கூப்பிடுறாங்களாம். சாய் ஓகே தானே? யாருக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடட்டும். செல்லக்குட்டி. அட பாவிடே. ஏய் இசை. என்ன ஆர்த்தி? உங்க பொண்ணுக்கு உங்க அண்ணன் பையன் இப்ப என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணனா? கொடுத்துட்டான். என்னத்த கொடுத்தான்? முத்தத்தை கொடுத்துட்டான். மச்சான் உன் பையன் என் பொண்ணுக்கு முத்தத்தை கொடுத்துட்டானா? ரொம்ப சந்தோஷம்டா. நல்ல அப்பனுங்க. விழியோரம் சிறையானே பெண்ணுந்தன் வெட்கத்திலே அறிவாயாயன் தோழி அழகே நீ என்றாளி அருகே கொஞ்சம் வாலி செல்லம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா பாரதி காதலியே கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா